நீ கொடுக்கற செல்லத்துலதான் அந்த பிள்ளை இவ்வளவு ஆடுது. இல்லக்கா நீங்க பாத்தீங்கல்ல 4 நாள் இங்க இருக்க வரைக்கும் எவ்வளவு சமத்தா இருந்தா. இப்ப பாருங்க அவங்க பாட்டி வரவு என்ன அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுமா பூங்கொடி பிள்ளை மிரட்டி மிரட்டி அழுது விட்டுக்கிட்டே இருக்குது. என்ன இது அழுது அழுது காய்ச்ச தலைவலி நீ வராம என்ன செய்ய நீயே சொல்லு. அவன் சொல்றது சரிதானே தம்பி? சரிதான்க்கா, அதுக்காக பிள்ளைய மிரட்டாம விட்டாம வளர்க்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு தம்பி. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? இப்ப இருந்து நம்ம மிரட்டி ஊட்டி வளர்த்தாங்க பின்னாடி நம்ம பேச்ச கேட்கும். இல்லன்னு வச்சுக்கோங்க போட வெண்ணன்னுட்டு போயிரும். நான் சொல்றது சரிதானே? நீங்களே சொல்லுங்கக்கா. 4 நாள் இருந்தோம், இந்த பிள்ளை சத்தம் வெளியே வந்துச்சா அவங்க பாட்டி வரவு இப்ப திமிர் தலைக்கு ஏறிக்கிருச்சு. சின்ன பிள்ளைய பார்த்து திமிரு கிமிரு. எனக்கு 10 வருஷமா பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு தவம் இருந்து வரம் இருந்து பெத்தீங்களடா. பெத்த பிள்ளைய எப்படித்தான் மிரட்டி உருட்டி அழுக வைக்கிறதா? அவையும் பாரு போய் பெத்த பிள்ளைய எப்படி பாலூட்டி சீராட்டி அடிக்காம கொல்லாம வளர்த்துக்கிட்டு இருக்கானு. விடுங்க சம்மந்தி, நீங்களே சொல்லுங்க சம்மந்தி. இந்த பிள்ளை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இத்தனை பேர்கிட்ட பேச்சு ஏச்சு எல்லாம் வாங்கியிருப்போம். போற இடத்துலாம் போற அப்புறம் சொல்லுவா அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு. அந்த கோயிலுக்கு போங்க பிள்ளை வரம் கொடுக்கும், இந்த கோயிலுக்கு போங்க பிள்ளை வரம் கொடுக்கும்னு போகாத கோயில் எல்லாம் போகாத ஆஸ்பத்திரி இல்ல. 10 வருஷத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம்னு நமக்கு தானே தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்து இப்படி பண்ணிக்கிட்டு என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. சரிம்மா, அதுக்காக வயசப்படியே ஏன்னா தானே பிள்ளைய வளர்க்க முடியுமா என்ன? இப்ப என் பேச்ச கேட்காத பிள்ளை பின்னாடி என் பேச்ச கேட்குமா? நீயே சொல்லு. இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணியாச்சுன்னு இந்த குதிச்சுக்கிட்டு இருக்க நீ? அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாங்க. 10 பிள்ளையும் இப்படியா இருந்துச்சு? இப்ப இருக்க காலத்துல ஒத்த பிள்ளைய பெத்துட்டு அதை 10 பேர் வளர்க்குற மாதிரி இருக்கு. அதுக்காக என்னடா பண்ண முடியும்? அந்த கிழமை இந்த கிழமை ஒண்ணு. அந்த காலத்துல கேப்பக்களி கம்மங்களி அரகரிசி சோறு நல்ல அரிசி சோறுன்னு சாப்பிட்டுக்கிட்டு கிடந்தோம். எல்லா தானியமும் சாப்பிட்டு நாங்க நல்லா இருந்தா நல்லா பிள்ளை பெத்துக்கிட்டோம். ஆனா இப்ப இருக்க காலத்துல சாப்பாடு முறையே சரியில்லை. பீஸா பக்கரு அப்புறம் அந்த நூடுல்ஸ் கீடுல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பிள்ளை என்ன அதை தானே திங்குதுங்க. அதுக்கு தக்கனதான் உடம்பு உழைச்சியும் இருக்கும். அப்புறம் சக்கரை நோய் பிபி பிரஷர் இதெல்லாம் வராம என்னடா செய்யும்? இப்ப நீ பேச்ச மாத்தாத. எந்த டாபிக்ல இருந்து எந்த டாபிக் நீ போயிட்ட? நானா போனேன் நீ தான் போன. அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாங்கன்னு அதுக்காக இந்த காலத்துல 10 பிள்ளை பெக்க முடியுமா? பெத்தாலும் கிளு கிளு கிளுன்னு இருக்கும். அத சொல்லுங்க தம்பி. 1 2க்கே இங்க நாக்கு தள்ளுது. இதுல 10 பிள்ளை பெத்தான்னு நான் பிடிச்சேன். நீங்களாம் பரவாயில்ல அக்கா, 2 பிள்ளைய பெத்து வளர்த்துட்டீங்க. இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேனே தெரியல. எங்க அம்மா வேற எப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கு. இப்ப என்ன நான் சொன்னேன்? பாட்டி காப்பி குடிக்கட்டும் கீழே இறங்கி வான்னு சொன்னேன். சொன்ன பேச்ச கேக்குதா? நீங்களே சொல்லுங்க. இப்பயே இப்படி பண்ணா இனி இதை படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளை வச்சு ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குக்கா. இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்ப்பேன்? பிள்ளை பக்காம இருந்தமா இல்ல வளர்க்காம இருந்தமா கல்யாணம் முடிச்சு கொடுக்காம தான் இருந்தமா. நாங்க வளர்க்க மாட்டோம். உனக்கு வளர்க்க தெரியாட்டி போடா. ஐயோ இந்த கிளவி வேற வந்துருச்சு. நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இந்த கிளவி இல்லாம 4 நாள் நல்லா சந்தோஷமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சு இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? அங்கிட்டு போனாலும் குத்தம் இங்கிட்டு போனாலும் குத்தம். பூவரசி அதை எடுத்துட்டு வா, பூவரசி இதை எடுத்துட்டு வாண்டுமே. என்னாண்டு சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யார வேணா சமாளிச்சிடலாம், ஆனா அந்த கிளவிய மட்டும் சமாளிக்கவே முடியாது. என்னாச்சு இந்த சித்திக்கு? நானும் மருதுக்கு தண்ணி வச்சதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி விழுந்து விழுந்து அழகுது. அங்கிட்டு போகுது இங்கிட்டு வருது. என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலையே. இந்த சித்தி இப்படி அழுகுற ஆளு கிடையாது. சித்தி ஏ சித்தி என்னடி இளவரத்தவளை எனக்கு இப்படி மாங்க மாங்கன்னு விழுந்து விழுந்து அழுகுற என்ன விஷயம்? நீ இப்படி அழுகுற ஆளே கிடையாது. எங்களைத்தான் நீ அழுக வச்சு பாத்திருக்கேன். ஆனா நீ இப்படி அழுகுறதுக்கு யார் காரணம்? என்ன ஆச்சு? உன்னை அழுக வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அடிப்படி இவளை என்ன அழுக வைக்க ஒரே ஒரு ஆள் இருக்குடி. என்ன சித்தி சொல்ற? ஆள் இருக்கா? யார் அது? வேற யாரு? எல்லாம் அந்த பேய் தான். என்னது பேயா? பேயை விட பெரிய பேய்டி. பேயை விட பெரிய பேய் என்னது? வேற எது? எல்லாம் என் மாமியார் தான். ஆமடி மகளே, அந்த பேய் கிழவி வந்துருச்சுடி. பேய் கிழவி சித்தி இத நான் என்னன்னு சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்லுவேன்? வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பேய் திடீது இப்படி வந்து நிக்குதடி. நீ பாரு, இந்த வீட்டுல ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது. விடிய கிளம்புங்க கிளம்புங்கன்னு காதல சங்கூத ஆரம்பிச்சிட முடியும். என்ன சித்தி சொல்ற? உனக்கு மாமியா இல்லையே. மாமியா இருந்தா உனக்கு அந்த அருமை தெரியும். கவலைப்படாத சித்தி. நல்லா சொல்லுவேடி. உனக்கு என்ன டாக்டர் மாப்பிள்ள எந்த தொலையும் இல்ல. உனக்கு மாமியா இல்ல மாமனார் இல்ல நாத்தனா இல்ல நாத்தனா பொண்டாட்டி இல்ல.
உனக்கு என்ன நல்லா சுகவாசியா சுகபோகமா வாழலாம். நீ வச்சதுதான் சட்டம். எனக்கு இப்படி ஒரு குடுப்பனை இல்லாம போயிருச்சேடி மகளே மகளே. எனக்கு தான் இப்படி ஆயிப்போச்சு. உனக்குனால நல்ல வாழ்க்கை கிடைச்சிரு. சித்தி உனக்கு நல்ல வாழ்க்கை தான் சித்தி. எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அவருக்கும் தான் யாருமே இல்லாம போயிட்டாங்க. யாருமே இல்லாத கொடுமை எங்களுக்கு தான் சித்தி தெரியும். உன்னை நல்லா பாத்துக்கிற சித்தப்பா இருக்காரு. உன்னை வழி நடத்துறதுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு உன் மாமியா இருக்கு. பத்தாததுக்கு அழகு வத்த பிள்ளை இருக்கு. அப்புறம் ஏன் சித்தி இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்க? யாருமே இல்லாத குறை எங்களுக்கு தான் தெரியும் சித்தி. எல்லாம் இருந்தும் இப்படி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிய என்ன சித்தி அர்த்தம்? அவங்க பெரியவங்க சித்தி. அவங்க எது சொன்னாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதுக்காக உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்லையே. எனக்கு எத்தனை வருஷமா பிள்ளை இல்லாம இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட பேச்சு கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட கேக்குறாங்களோ இல்லையோ, சித்தப்பாட்ட கேக்குறாங்களோ இல்லையோ, அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஓ மருமலையா என்ன சும்மா இருக்கா, ஏன் சும்மா இருக்கான்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சித்தி. அவங்க அப்படி என்ன கொடுமை பண்ணாங்கன்னு நீ இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அடிப்படிக்கு இருக்கு சிரிக்கி வாங்கிட்டு வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னையே சொல்லணும். இனி பாரு என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கத்தானே போற. ஏன் மலரு என்ன மாமா வந்துட்டியா? மலரு மல்லிகைப்பூன்னு ஏன்டி இங்களுக்குள்ள ஒரு நாய் இவ்வளவு ஒரு சத்தம் கிடைச்சு? எந்த நாய்? அதை அடிச்சு பத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாயா? நாய் இங்கனக்குள்ள இல்லையா மாமா? இல்லடி இங்கனக்குள்ளதான் கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏய் அவன் யார சொல்றான்னு தெரியுமா? யார சித்தி? எடுவட்டவையா என்னத்தான் சொல்றியா? இல்ல சித்தி உனே இருக்காது. அவருக்கு என்ன அழுகுறதுக்கும் நாய் ஊழ விடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாமையா இருக்கு? நீ வேணா கேட்டு பாரு. ஆமா இங்கனக்குள்ள நாய் எதுவும் ஊழ விடல. சித்தி தான் அழுதுகிட்டு இருந்துச்சு. ரெண்டும் ஒண்ணுதானே. ஏன்டா எடுவட்ட வேலை, விளங்காத வேலை, உருப்படாத வேலை. சித்தி என்னடி? சித்தி அவர் உன் மாப்பிள. இருந்துட்டு போட்டோம். அப்படி பேசக்கூடாது. அதானே நல்லா சொல்லு. மாப்பிள்ளை போய் இப்பெல்லாம் பேசலாமா? ஆயில் எனக்கு நல்லா வந்துரும். என்னது வாந்தியா? ஏய் டாக்டர் வாந்தி எடுத்துன்னா அங்கிட்டு போய் ஓரமா போய் வாந்தி எடுத்த எனக்குள்ள நான் அடிச்சு போடாத. ஆமா இதுக்கு யார் காரணம்? மாமாவா? ஆமா என்ன பேசுதனா? நல்லா கேளுடி. வாயில் எனக்கு அசிங்க அசிங்கமா வார்த்தை வந்துரும். சும்மாவே அப்படித்தானே பேசுற. நீ பேசுற வார்த்தையெல்லாம் அப்படியே பொக்கியசமா இருக்கும் பாரு. என்ன டாக்டர் இன்னைக்கு நான் உனக்கு ஆள் கிடைக்கலையே, நான் என்னைய வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா உன்னைய வச்சு ஓட்டுறேன். இங்க ஓட்ட மாட்டேன். டேய் டாக்டர்ன்ற எந்த நேரமும் வீட்லயே தான் சுத்திக்கிட்டு இருற. வேலைக்கு போறியாடா? எனக்கு தெரிஞ்சு நீ எங்கேயும் போறமான்னு தெரியலையே. ஒருவேளை உன்னைய வேலையில இருந்து தூக்கிட்டாங்களோ? என்னடி தெரியாம தான் கேக்குறேன். இப்ப எங்கேயும் போறியானா வாரியானா நீயே சொல்லு. வீட்டை தான் சுத்திக்கிட்டு திரியா. டாக்டர் தான் பேரு, அதுவும் வெட்டினரி டாக்டர். ஒரு டாக்டருக்குன்னு அடையாளமே இவங்கிட்ட இல்ல பாரு. வந்த புதுசுல எப்படி தெரிஞ்சியா? இப்ப பாரு வேட்டி சட்டை இதென்னடா கலர் கலரா போட்டுட்டு திர்ற. அதெல்லாம் அவர் போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காரு. மத்தியானம் 12 மணிக்கு எந்திரிச்சா என்ன தெரியும் உனக்கு? நான் வேலைக்கு போறேனா போலையாண்டு? போற நேரமும் தூங்குற, திரும்ப வர்ற நேரமும் 6 மணிக்கு தான் படுத்து தூங்கிடுற. ஆமாடா இப்ப நான் படத்துல தூங்கிக்கிட்டு கிடக்கேன். உனக்கு என்ன வேலை? நல்லா சாப்பிட தூங்க, திரும்ப சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க. அப்புறம் எப்படி அடுத்த ஆள் வேலைக்கு போறது வர்றதெல்லாம் தெரியும்? நீயே சொல்லு. நல்லா வருவீங்கடா நீயும் பொண்டாட்டியும். சரி சரி போ. உனைய உன் மாமியா கூப்பிடுது. ஆமா அந்த கிழவிக்கு வேற வேலையே இல்ல. நீ போறியா? இப்ப அந்த பாட்டி எங்க கூப்பிடவா? போறேன் சாமி போறேன். எனக்கு இப்ப சித்திய விரட்டி விட்டீங்க. எனக்கு யாரும் கூப்பிட்ட மணி சத்தமே கேட்கல. சத்தம் போட்டு யாரும் கூப்பிடல, என்கிட்ட சொல்லிதான் விட்டாங்க. என்ன டாக்டருக்கு மகபாவனை எல்லாம் மாறுதி, வித்தியாசமா இருக்கு. உன்னை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஆஹா கொஞ்சம் ஆகாது. பாக்குற பார்வையில வித்தியாசமா இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஆமா எனக்கு என்ன உங்களுக்கு வேலை இல்ல? வேலைக்கு போல போனோம். அப்புறம் என்ன இங்க வேலை? கிளம்புங்க வேலைக்கு. நின்னு பாத்துட்டே இருப்பீங்க. என்ன விட்டா விடிய கூட உன்னை பார்த்துட்டே இருப்பேன். எங்க சான்ஸ் கிடைக்குது? சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொல்லிட்டு நீயே இப்ப பாத்துட்டு இருக்க? நீங்க சரியான ஆளுதான். பேசி பேசி எல்லாத்தையும் மயக்கிருங்க. யார் அப்படி மயக்குனே? வேற யாரு? என்னத்தான் பேசி பேசி தானே மயக்கி விட்டீங்க. ஃப்ராடு டாக்டர். பாக்குற பார்வையிலயும் ஆளை மயக்கப்படுவீங்க. நீங்க பேசுற ஆளை மயக்க மாட்டீங்களா என்ன? ஆமாடி நான் பெரிய மந்திரவாதி பாரு. உன்னை மயக்க அப்படியே அலையே கத்துக்கிட்டு போயிட்டு. ஏன் மந்திரவாதி தான் மயக்கணுமா என்ன? நீங்களே போது மயக்கிறதுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். நைட் என்னமோ தூங்குறப்ப என்னமோ சொன்னீங்க. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. பொய் சொல்லாத. நான் தூங்குற ரூமுக்கு நீங்க எப்ப வந்தீங்க? நான் வரல. பின்ன
நான் புலம்புறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ரூமுக்கு நீங்க வரவே இல்லைன்னு சொன்னீங்க. எனக்கு தான் ஸ்பை இருக்கே, ஸ்பை. நீ என்ன செய்யற, ஏது செய்யறன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். பையா, ரூமுக்குள்ள யார் பைய? நானும் பூ மாதிரி தான் தூங்கணும். அந்த பூ மாதிரி செல்லம் தான் சொல்லுச்சு. என்ன சொன்ன? நைட்டு தூங்குறப்ப என்னமோ மாமா மாமா மாமான்னு புலம்புனியாமே, கேள்விப்பட்டேன். பூ மாதிரி தான் சொன்னான். மாமே மேல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு அடிச்சிடலாம், உனக்கு இவ்வளோ அலட்டல். அலட்டலும் இல்லை கொலட்டலும் இல்லை, நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. பாப்பா, இன்னொரு நாள் நீ சொல்லாமையா போயிருவேன். நானும் உன் கூட தானே தூங்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். என்ன மேடம், என் பொண்டாட்டிக்கு வெக்கமா? சேச்சே, நடிக்காதடி நடிக்காதடி. திரும்ப வெக்கமா இல்லையான்னு நான் பார்த்து சொல்றேன். நான் திரும்ப மாட்டேன். அப்ப வெக்கம்தான். இந்த மாமனை பார்த்து வெக்கம்லாம் வருது. மாமா விடுங்க, அத்தையை கூப்பிட்டுருவேன். நீ அத்தையை கூப்பிட்டாலும் சரி, யாரை கூப்பிட்டாலும் சரி, யாருக்கும் பயம் இல்லை. நீ கூப்பிட்டாலும் யாரும் வரப்போறதும் இல்லை. பாப்பமா? பாப்போம் பாப்போம். என்னது கேக்கலையே? சத்தமா பேசு. சத்தமா பேசுனா தானே அத்தை வருவாங்க. பேசுங்க. என்ன பேச முடியலையா? பேச்சே வரக்கானு. இது கூட நல்லா தாண்டி இருக்கு. ஆ பாவி பாவி, கையை கடிச்சிட்டேடி. வாய பொத்தி வச்சிருந்தீங்களா? மூச்சு கூட விட முடியல, நறுக்குன்னு கடிச்சு வச்சேன். பாவி பாவி, அதுக்கு எப்படி அடி கடிப்ப? வா வாய பத்தனா நீ ஏன் வாய பத்த வேண்டியதானே இப்படியா கடிச்சு வைப்ப? அப்படித்தான் கடிப்பி. நீ மட்டன் சிக்கன் திங்காமையா இருக்க. விட்டா கைய கடிச்சு அப்படியே வாயோட இழுத்துருப்பேன். கையா போச்சே, அதான் விட்டுட்டேன். இழுப்ப ஐயா இழுக்க மாட்டேன். நானும் கடிக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு, பாத்துக்கிறேன். பாத்துக்குங்க பாத்துக்குங்க. ஏன் மாமா? சொல்லுங்க மாமா. கிண்டல் பண்ணாதீங்க. சரி சொல்லு. உங்களுக்கு அம்மா இல்லைல, அதே மாதிரி எனக்கு அம்மா இல்ல. மாமியார்னா எப்படி இருப்பாங்க? அதான் உங்க அத்தை இருக்காங்களே, அது மாதிரிதான் இருப்பாங்க. இல்ல மாமா, அத்தை வேற மாமியார் வேற. ரெண்டும் ஒண்ணுதானே? அதெல்லாம் இல்ல, எனக்கு மாமியார்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஏன் இந்த ஆசை உனக்கு? இல்ல, சித்தி வந்து இப்ப அழுதுகிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பாட்டிய பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா சித்தி என்னை கொடுமைப்படுத்துறாங்க, என்ன அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கு. அதான் மற்றவங்களுக்குலாம் நல்லவங்களா தெரியுற மாமியார் ஏன் மருமகளுக்கு மட்டும் கொடுமைக்காரி மாதிரி தெரியுது? தெரியலையே. எனக்கு மாமியார்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கே. அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு உண்மையான மாமியார கொண்டு வரவும் முடியாது. ஏன் மாமியார்னா குடும்பக்காரங்களா தான் இருப்பாங்களா என்ன? ஏன் உங்க அத்தைலாம் இருக்காங்க, தென்றல் கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு, அவ புது மருமக. நீ போக போகத்தான் தெரியும் என்ன ஏது சங்கதின்னு. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க எங்க அம்மா. அவங்க எப்படியோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்க தான், நல்லா தான் பாத்துக்கிடுவாங்க. அது மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. அவங்க நல்லது சொல்றாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறணும். நல்லது சொல்லுவாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லல. சில மாமியார் அப்படிலாம் இல்லையே. அதான் எனக்கும் ஒரு ஆசை, மாமியார்னா எப்படி இருப்பாங்கன்னு. ஏன்னா வாழ்க்கை பூரா நான் அந்த கொடுமையை அனுபவிக்க போறது இல்ல. அவ்வளவுதானே, உன் ஆசையை நிறைவேற்றிட்டே போச்சு. எப்படி? இப்ப வேலைக்கு மாமாக்கு டைம் ஆயிடுச்சு, பராட்டி பாப்போமா? பிறவாட்டி எப்படி பாக்குறது? மாமியார்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. சரி, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. அதுக்கு நீ சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சாயங்காலம் வரைக்குமா? சாயங்காலம் வரைக்கும் தான். சரி சரி, இப்ப நான் போய் வேலைக்கு கிளம்புறேன். சரி. தென்றல் தென்றல் தென்றல், துண்டை எடுத்துட்டு வா. தென்றல் தென்றல், துண்டை மறந்துட்டேன், குளிச்சுட்டு இருக்கேன். தென்றல், துண்டை எடுத்துட்டு வா. ஆமா, துண்டை வேணும்னு கத்திக்கிட்டு இருக்காரு. எங்க பண்ண அந்த தென்றல்? அவ எங்கேயும் போயிட்டு பாரு. தென்றல், துண்டை எடுத்துட்டு வா. தென்றல், ஆமா அவ கிடக்கா, உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன் துண்டு. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். ஐயோ பயமா வேற இருக்கே, பாத்துட்டா திட்டிடுவாரு. எவ்வளவு திமிரு இவளுக்கு. அனுஷ்கா, இவ இப்ப வந்தத பார்க்கவே இல்ல. அனுஷ்கா, உனக்கு அறிவில்ல? என்ன அவ துண்டை கொடுத்துட்டு கத்திக்கிட்டு கிடக்கா? உனக்கு அறிவில்ல? இப்படித்தான் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் இருக்க ரூம்க்குள்ள வருவாங்களா? ஆனா என்ன வளர்த்துருக்காங்க உங்க அம்மா? போது நிறுத்து, என்ன ஓவரா பேசுற? உனக்கு எவ்வளவு திமிரு? ஏன் ரூம்க்குள்ள வரதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தா? எனக்கு யாரும் அனுமதி கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இது என் மாமா வீடு. என்னது ஓ மாமா வீடா? மலர் இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ள நீ அடி எடுத்து வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் ஓவரா போற. என் ரூம்க்குள்ளே வந்து என் புருஷனுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்க புருஷனுக்கு நீ துண்டு எடுத்து கொடுக்குற. உனக்கு எவ்வளவு தைரியம்?
தெரியும். ஐயோ துண்டு எடுத்து கொடுத்தத பார்த்துட்டாலும் கால்னு கத்துவாள் இனிமே. ஏமாமா நான் துண்டு எடுத்து கொடுக்குறேன், உனக்கு என்ன? என்னது ஓ மாமாவா? அது என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான் அவரை ஏன் புருஷன். நீங்க சத்தம் அம்மா உடனே நடிச்சிருவா அம்மானு. என்ன சனஸ்காமா எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? உங்க பொண்ணா வளர்த்திருக்க லட்சணம் இதுதானா? என்ன வாய் ரொம்ப ஓவரா போகுது? அப்படி என்ன பண்ணிட்டா என் பிள்ளை? உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க என்ன காரியம் பண்ணி தொலைஞ்சிருக்கானு. அனுஷ்கா என்னம்மா பண்ண? இல்லம்மா மாமா குளிச்சிட்டு இருந்தாரா, துண்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரா, அதான் வந்து எடுத்து துண்டு கொடுத்தேன். துண்டு தானே கொடுத்தா, வேற என்னமும் கொடுக்கல. வாய மூடுங்க. இவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என் புருஷனுக்கு ஏன் ரூம்குள்ள வந்து துண்டு கொடுப்பா? ஏன் நான் இல்ல என் புருஷனுக்கு துண்டு கொடுக்க? இவ இல்லம்மா எங்கேயோ போயிட்டா. நான் எங்கேயோ போயிட்டு போறேன், என் புருஷனுக்கு வந்து துண்டு கொடுக்க எனக்கு தெரியாது. அவர் கத்திட்டே இருந்தாரு, அதனாலதான் துண்டு கொடுத்தேன். சும்மா நடிக்காத அனுஷ்கா. ஏண்டா வாய மூடு. என்னாச்சு இவளுக்கு? பத்திரகாளி மணி நின்னுட்டு இருக்கா. ஏ தென்றல் என்னாச்சுடி? எதுக்காக அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நல்லா கேப்பீங்களே, துண்டு எடுத்து கொடுக்க நேரம் ஆச்சுன்னா நீங்களே வந்து எடுத்துக்கிற வேண்டியதான். ஏன்னா ஈரமா இருந்தேன்டி, அதனாலதான் துண்டுன்னு சத்தம் போட்டேன். நீ எங்க பண்ண? நீ தானே துண்டு எடுத்து கொடுத்த. எடுத்து கொடுக்கல. பின்ன வேற யாரும் எடுத்து கொடுத்தா? நிக்கிறாளே இந்த சீமாட்டி தான் எடுத்து கொடுத்தா. நீ ஏன் எடுத்து கொடுத்த அனுஷ்கா? ஆமா மாமா, நீங்க துண்டுன்னு கத்துனீங்களா, இவ வேற எங்க போனான்னு தெரியல, அதனாலதான் நான் எடுத்து கொடுத்தேன். உனக்கு அறிவில்ல? அறிவு கட்டவில்லை. உனக்கு இதெல்லாம் தேவையா? எவனா எப்படியே கத்திட்டு போறான், உனக்கு இது தேவையா? மாமா துண்டுன்னு கேட்டதுனாலதான் எடுத்து கொடுத்தேன். நீ பாவப்பட்டு எடுத்து கொடுத்துருக்க, ஆனா அது இதுகளுக்கு தெரியல பத்தியா? ஆமா ரொம்பத்தான். என்ன ரொம்பத்தான்? நீங்க தான் ரொம்ப ஓவரா போறீங்க. நேத்து வந்தவளுக்கு இந்த வீட்டுல அதிகாரம் பண்ண உரிமை ஆயி போச்சுன்னு. அத்தை நான் உண்மையை தானே சொல்றேன். என் புள்ள வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. போதும் நிறுத்துங்க. ஏமா நான் உங்க பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போனது மணி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. பின்ன என்னத்துக்கு என் பொண்டாட்டிய பத்தி அப்படி சொல்றீங்க? வாராசா வா, உன் பொண்டாட்டி சொன்னனே உனக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சா? ஆமா, என் பொண்டாட்டிய சொன்னா எனக்கு கோவம் தான் வரும். இவ மட்டும் இடையில வரலனா என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா, உனக்கு பொண்டாட்டியா வந்திருப்பா. ஆமா வருவா. தென்றல் என் வாழ்க்கையில வராட்டியும் கூட நான் உங்க மகளை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். அது எப்படி நீ சொல்லலாம்? இவ மட்டும் வாழ்க்கையில வரலனா எங்க அண்ணன் காலே விழுந்து வணங்கி என் மகளை உனக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆமாமா கட்டுவீங்க. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்ததே இவதான். போத நிறுத்துங்க. என்ன உங்க பிள்ளையோட வாழ்க்கையை நான் கெடுத்தேன்? அவன உங்க பொண்ணு மாதிரி அடுத்தவங்க ரூம்குள்ள நுழைஞ்சு வேவலாம் பார்க்கல. வேவு பார்த்தலாம்? என்ன வேவு பார்த்த என் மக? வேவு பார்க்கற அளவுக்கு இந்த வீட்டுல என்ன இருக்கு? ஆமா, யார் என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுதானே உங்க மகளுக்கு வேலையே. போத நிறுத்து. ஏதோ ஒரு தடவை என் மக ஒரு ரூம்குள்ள வந்துட்டானே இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் சீ வெறும் துண்டு எடுத்து கொடுத்ததுக்கு அந்த பேச்சு. என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? வாங்க இப்பதானே வரீங்க. உங்க மருமக செஞ்ச காரியத்தை பாருங்க. என்ன செஞ்சிட்டா அப்படி? நீங்களே கேளுங்க உங்க மருமகிட்ட. என்னாச்சு தென்றல்? எதுக்காக அப்படி ரூம்குள்ள நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, இவ எதுக்கு எங்க ரூம்குள்ள வர்றா? என்னது உங்க ரூம்குள்ள வந்தாளா? ஏ அனுஷ்கா, உனக்கு அறிவு இல்ல? எதுக்கு நீ இந்த ரூம்குள்ள வந்த? அண்ணி எதுக்கு வந்தான்னு கேளுங்க. எதுக்கு வேணா வந்திருக்கதா இருக்கட்டும். உன் மகன் எதுக்கு புதுசா கல்யாணம் பண்ண பிள்ளைங்க ரூம்குள்ள வர்றா? நல்லா கேளுங்க. எதுக்காக வந்த அனுஷ்கா? அது வந்து அத்தை, மாமா குளிச்சிட்டு துண்டு வேணும்னு கத்திட்டு இருந்தாங்க அத்தை. இவ வேற ரூம்குள்ள இல்ல, அதனாலதான் நான் மாமாக்கு துண்டு எடுத்து கொடுத்தேன். துண்டு எடுத்து கொடுத்தியா? இது சொல்ல வித்தமா இல்ல? போதா நீ நீங்களும் என்ன என் பிள்ளைய பிடிச்சு கத்திட்டு இருக்கீங்க? என்ன கத்த சொல்லாம என்ன செய்ய சொல்ற? உங்க பெரிய மாமா குளிச்சிட்டு துண்டு எடுத்து கொடுங்கன்னு கத்துனா இப்படித்தான் போய் துண்டு எடுத்து கொடுப்பியா என்ன? வந்து எடுத்து கொடுப்பேன்னு சொல்லுடி. எடுத்து கொடுப்பேன் அத்தை. ஆமா கிளிப்ப நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். உங்க மாமா எத்தனை நாள் துண்டு வேணும்னு கத்தி இருப்பாரு. ஒரு நாள் நான் துண்டு எடுத்து போய் கொடுத்திருப்பியா நீ? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே நீ. அப்புறம் எடுத்துக்கு அவ போய் எடுத்து கொடுக்கணும். தெரியுதுல? அது மாதிரிதான் அவனுக்கு துண்டு எடுத்து கொடுக்க அவளுக்கு தெரியும். அவங்க ரூம்குள்ள 1000 நடக்கும். அது இடத்துக்கு உன் மக பாத்துட்டு இருக்கா. தென்றல், நீ எதுக்கு கதவை திறந்து போட்டு போன? அத்தை, நான் இப்ப போயிட்டு வந்துடலாமேன்னு தான் போனேன். வந்து பார்த்தா இவ உள்ள நிக்கிறா. எவ்வாறு அனுஷ்கா, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல சொல்லிட்டேன். அவன் எப்படியோ போறான். துண்டு எடுத்து கொடுத்தாலும் சரி, துண்டு எடுத்து கொடுக்காம இருந்தாலும் சரி, நீ அவங்க ரூம்குள்ள வந்தது தப்பு. அது மட்டும் இல்ல அத்தை, இவளோட வாழ்க்கையை கெடுத்ததே நான் தானே. போட்டுக்குடி நல்லா போட்டுக்குடி. நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல. இப்ப சொல்லத்தான் செய்வேன். ஆவணும், நீங்க சொல்லாத சொல்லல. நீ சொன்னதானே சொன்னேன். எப்படியோ இந்த வீட்டுல இருந்து எங்களை விரட்டணும், அதான் அவன் குறிக்கோள். இந்த வீட்டுல நீங்க இருக்கிறதுக்கு காரணமே நானும் மலரும் தான். நாங்க மட்டும் சம்மதிக்காட்டி இந்த வீட்டுல நீங்க இருந்திருக்கவே முடியாது. ஆமா பெரிய கிழிச்ச. போதும் செல்வி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இதுக்குத்தான் அன்னைக்கே சொன்னேன் உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு. ஒரு ஆள் என் பேச்ச கேட்டுச்சா? அப்ப பாரு எவ்வளவு பிரச்சனைன்னு. மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்க. என் பிள்ளை ஏதோ தெரியாம ஒரு ரூம்குள்ள வந்து உனக்கு துண்டு எடுத்து கொடுத்துட்டா. இதுக்கு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரு செல்வி, நீங்க ரெண்டு பேரும் நீங்களா இருந்தா நாங்க எதுவும் சொல்றோமா வைக்கிறோமா? உன் மக எதுக்கு ஆகாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா? சரிங்க நீ இனிமே இந்த ரூம் பக்கமே எட்டி பார்க்க மாட்டா. போதுமா? இங்க பாருடி, அவர் என் புருஷனை பங்கு போட எவளையும் விட மாட்டேன். இன்னொரு வாட்டி என் ரூம்குள்ள வர்றத எட்டி பார்த்த எதை வச்சு அடிப்பேனே தெரியாது. என்ன புரியுதா? ஏய், நீ நேத்து வந்தவளுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்க கூடாது. நான் நேத்து வந்தனும் இன்னைக்கு வந்தனும்
ஆனா இது என் வீடு, அவர் என் புருஷன். உன்னை விட எனக்கு உரிமை அதிகம். பாக்குறேன்டி, பாக்குறேன். நீயும் அஸ்வின் மாமாவும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்துமையா இருக்கீங்கன்னு பார்க்கத்தானே போறேன். இன்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராது. இப்படியே ஒன்ன ஒட்டி பணஞ்சுக்கிட்டாவே இருப்பீங்க. அன்னைக்கு தெரியும் இந்த அனுஷ்கா யாருன்னு. என்னையவே இந்த வீட்டுல நீ அசிங்கப்படுத்திட்டேல, இப்ப சொல்றேன்டி இந்த வீட்டுல நீ எப்படி வாழ்றன்னு பார்க்கத்தானே போறேன். பாப்படி பாப்ப. நானும் என் புருஷனும் சந்தோஷமா புள்ள குட்டியோட வாழ்றத பார்க்கத்தான் போறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், நேற்று எங்கள் குலதெய்வம் கோயிலில் கும்பாபிஷேகம், அதனால தான் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கங்க செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.